திருப்பரங்குன்றத்திலே பல நூற்றாண்டுகளாக எந்த பிரச்சனையும் சிக்கலும் இல்லாமல் அங்கே மக்கள் அங்கே இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காவிற்கும் சென்று அங்கே வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய சூழலை சீர்குலைக்கும் விதமாக மக்களுக்கு இடையே மத குரோதத்தை உருவாக்கக்கூடிய விதமாக தேவையில்லாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் தமிழ்நாடு அரசு தெளிவாக சரியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலிலே கார்த்திகை தீபம் தொடர்ந்து ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு நீதிமன்ற தீர்ப்பிலே குறிப்பிடப்பட்டிருந்தது போல அங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகம், HRNC அறநிலையத்துறை இரண்டு சேர்ந்து கார்த்திகை தீபத்தை அங்கே இருக்கக்கூடிய மலையின் உச்சியிலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலிலே ஏற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முன்னால் வழமையாக அதை திருப்பரங்குன்றம் கோயிலிலே மலை அடிவாரத்திலே இருக்கக்கூடிய கோயிலிலே ஏற்றி கொண்டிருந்தார்கள். அந்த கோயில் மேலே கட்டப்பட்ட பிறகு அங்கே அந்த தீபம் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருந்தது. ஆனால் திடீரென்று எந்த மதத்திற்கும் சம்பந்தமே இல்லாத நாடாளுமன்றத்தில் மற்ற கட்சிகள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இந்த விவகாரத்தில்? இந்த விவகாரத்தில் இன்று இந்த பிரச்சனையை எழுப்பிய பொழுது நாடாளுமன்றத்திலே அத்தனை கட்சிகளும் எங்களோடு இணைந்து அவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கேற்று கொண்டார்கள். காங்கிரஸாக இருக்கட்டும், JDU-ஆக இருக்கட்டும், திரிணாமுல் காங்கிரஸாக இருக்கட்டும், அத்தனை எதிர்கட்சிகளும் எங்களோடு இணைந்து இந்த போராட்டத்திலே எங்களோடு நின்றார்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். இதே பிரச்சனை தான், இதே மாதிரி நீதிமன்றத்தை பயன்படுத்தி மணிப்பூரிலும் இந்த தீர்ப்பிற்கு பிறகுதான் அங்கே கலவரங்கள், ஒரு தவறான தீர்ப்புக்கு பிறகுதான் கலவரங்கள் வெடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. அதே போல நீதிமன்றத்தை பயன்படுத்தி அங்கே கலவரங்களை உருவாக்குவது என்பது மிகவும் தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு இப்போ எத்தனையோ கோயில்களில் கும்பாபிஷேகம் நடத்துகிறாங்க, எத்தனையோ கோயிலில் விழாக்கள் நடைபெறுகிறது. அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அந்த அத்தனை விழாக்களும் மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா வசதிகளையும்